காலையில சாப்பிடக்கூடிய விஷயம் பித்தத்தை தணிக்கக்கூடியதா இருக்கும். காலையில் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பித்தம் கூட இருக்கும். இரவெல்லாம் பகலெல்லாம் சூரியனுடைய ஆட்சியில நம்ம உடல் குளிரும். சந்திரனுடைய ஆட்சி இரவுல சந்திரன் இருக்கும்போது, நிலவு இருக்கும்போது நம்ம உடல் வெம்மையாகும். அந்த வெம்மையாகும் போது அதிகாலையில் அந்த வெம்மையை குறைக்கணுங்கிறதுக்காக தான் காலையில நம்ம குளிக்கிறோம். காலையில எது குளிக்கணும்? அழுக்கெல்லாம் ஆச்சுன்னா சாயந்தரம் போய் தானே குளிக்கிறோம். நம்ம ஏன் காலையில குளிக்கிறோம்? இரவு உடல் வெம்மையாக இருக்கும். அந்த வெம்மையை தணிப்பதுக்கு தான் காலையில தலைக்கு தண்ணி ஊத்துறோம். அதே மாதிரி காலையில தலைக்கு தண்ணி ஊற்றி வெம்மையை தணிக்கிற மாதிரி நம்ம காலையில குடிக்கக்கூடிய ஒரு கரிசலாங்கண்ணி டீயோ இல்ல ஆவாரை டீயோ ஒரு சுக்குமல்லி காஃபியோ நம் உடலினுடைய சூட்டை பித்தத்தை தணிக்கும் நண்பர்களே. ஏர்லி மார்னிங் தான் பல நோய்கள் வருது. நல்லா கவனிச்சிருக்கீங்களா? ஸ்ட்ரோக் வர்றது, இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் வர்றது, ஒரு வீசிங் மிக தீவிர நிலைக்கு வர்றது எல்லாமே ஏர்லி மார்னிங். அந்த 2 மணி 3 மணி 4 மணி சீரம் கார்டிசால் சுரக்கக்கூடிய நேரத்தில் தான் வரும். அதுக்கு காரணமே நம்ம இந்த அதிகாலை நேரத்தின் வெம்மை அதிகமாகிறது தான் அதனுடைய காரணம். அப்ப இரவு மிகச்சரியான தூக்கம் இருந்தால் தான் இந்த நோயெல்லாம் வராது. அதிகாலையில நம்ம எடுக்கக்கூடிய முதல் பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கணும். இதுதான் முதல் செய்தி. நம்முடைய சர்க்கரை வியாதியோ ரத்த கொதிப்போ புற்றுநோய்களோ வராமல் தடுக்கணும்னா முதலில் இந்த பழக்கத்தை வச்சுக்கணும். 2வது காலை உணவு. காலை உணவு என்ன சாப்பிடலாம்? காலையில பாடம் இது கொடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்? காலை உணவுனோடனே நமக்கு எல்லாருக்கும் இட்லி, தோசை, வடை, பொங்கல், மசால் தோசை, ரவா ஆனியன் மசால் தோசை, இதான் மனசுக்குள்ள வருது. இது தவிர வேற உணவு இல்லையா? எப்போ போனாலும் எனக்கு பல நேரத்தில் ஆச்சரியமா இருக்குது. இட்லியும் வடையும் எப்படா ஒன்னா கூட்டணி சேர்ந்தது? கூட்டணிங்கிற வார்த்தையே இப்போதான் ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு வார்த்தை. என்னைக்கடா இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு யோசிச்சு பார்த்துருங்க. வடை மூத்துது. உண்மையிலேயே வடை மிகப்பெரிய சங்க இலக்கிய காலத்திலேயே உளுந்து தலை பெய்தின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது வடை. இட்லி ரொம்ப 13ஆம் நூற்றாண்டுல தான் நம்மால் ஒருத்தன் ஒரு பல்லவ மன்னன் இந்தோனேஷியா போய் அங்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தான். அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த பொண்ணை பெற்றவர் கூடவே புள்ள வெளிநாட்டுக்கு போகுது, நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் கஷ்டப்படுவேன்னு ஒரு 5-6 சமையல் கலைஞர்களை இந்தோனேஷியால இருந்து அனுப்பி விட்டாங்க. இந்தோனேஷியாவில் இருக்கவங்களுக்குலாம் அந்த அரிசியை ஆவியில வேக வச்சு செய்யக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு நிறைய இருந்தது. அவங்க எல்லாம் டம்ப்ளிங், நம்ம கொழுக்கட்டைன்னு சொல்றோம் இல்லையா, அதை அவங்க டம்ப்ளிங்னு சொல்லுவாங்க. சீனர்கள், இந்தோனேஷியர்களுக்கெல்லாம் அந்த வெறும் அரிசியை பயன்படுத்தக்கூடிய ஆர்ட் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அவன் அங்கிருந்து இவனுங்க உளுந்து வச்சு செய்யறான், நம்ம அரிசியை வச்சு செய்யறோம், ரெண்டையும் சேர்த்துடலாமே அப்படின்னு 13ஆம் நூற்றாண்டுல தான் இட்லியே பிறந்துச்சான். 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல தான் தோசையே வந்திருக்கு. இட்லி தோசைலாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ், ஜூனியர்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்தது? நாஞ்சில் நாடன் ஒரு எழுத்தாளர், ஆகச்சிறந்த எழுத்தாளர். நாஞ்சில் நாட்டு உணவுகள்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தயவு செய்து வாங்கி படிங்க. உணவு பத்தி ஆர்வம் இருக்கிறவங்க. அதுல உணவு மட்டும் இல்ல, மிக அழகான இலக்கியமும் வரலாறும் அதுல இருக்கு. படிக்க எனக்கு அந்த புத்தகம் படிச்சு அப்படியே மெய் சிலுத்துட்டேன். இவ்வளவு ஒரு வரலாறு இருக்குமா? அதுலயே ஒரு செய்தி. உங்களை எத்தனை பேருக்கு தோண்டி தெரியும்? தோண்டி அப்படிங்கிற சொல் நமக்கு ஒரு பாட்டுல ஞாபகம் இருக்கும். தோண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி. அந்த தோண்டி என்னது? அது ஒரு நாஞ்சில் நாட்டு சொல் என்று நாடன் எழுதுறாரு. அந்த தோண்டிங்கிறது புட்டு அவிக்கிற ஒரு பாத்திரம். அது மண் தோண்டி வச்சிருந்திருக்காங்க. 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி. அது பிலாசபிக்கல் சாங், அது தெரியும் உங்களுக்கு. 4-6 மாசம்னா 10 மாசமா ஒரு பிள்ளைய பார்த்து கூத்தாடி போட்டு உடைச்சாண்டின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு அந்த தோண்டிங்கிற சொல்ல நான் தேடி பார்த்தேன். எங்கடா இருக்கும்போது அன்னைக்கு நாஞ்சில் நாடன் புக் படிச்சோட அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மண் தோண்டியில ஸ்டீம் குக்கிங் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க. தண்ணியை போற வச்சு மேலே அந்த மண் தோண்டிக்கு மேலே மூங்கில் குழாய் வைத்து தான் புட்டை வச்சிருக்காங்க. மூங்கில் குழாயை கரெக்டாக அதில் சொருகி ஒவ்வொரு கணுவுலையும் கொஞ்சம் அரிசி, அதுக்கு மேலே தேங்காய், அதுக்கு மேலே அரிசி, அதுக்கு மேலே தேங்காய்னு வச்சு தான் புட்டு மாவு அன்றைக்கு செய்திருக்கிறார்கள். ஸ்டீம் குக்கிங்கில் குக் பண்ணிக்கலாம். நிறைய நாள் எனக்கு சந்தேகம் வந்தது. இந்த இட்லி இந்தோனேஷியாவில தான் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஸ்டீம் குக்கிங்கே தெரியாதா அப்படின்னா இருக்கு. புட்டை வச்சிருக்கோம், நம்ம அப்பம் சுட்டு இருக்கிறோம், ஆப்பம் செய்திருக்கிறோம். ஆனால் தோசை இட்லிலாம் சமீபத்தில் வந்தது. ஆனால் சமீபத்தில் வந்த விஷயத்தில் நம்ம மொத்தமாக போய் விழுந்து நம்ம காலை சாப்பாடுனா இட்லி தோசை. நண்பர்களே, போதும், இவ்வளோ நாள் அவங்களுக்கு சீட் கொடுத்தாச்சு.
இவ்வளோ நாளாக நானும் ஒரு வருஷமாக இட்லியும் தோசையுமே பார்த்தாச்சு. கொஞ்சம் வெளியே வந்து இனிமேல் நம்ம ஆரோக்கியத்துக்கான உணவுன்னா அந்த உணவில் புரதம் மிக அதிகமாக இருக்கணும், சிறுதானியங்கள் மிக முக்கியமாக இருக்கணும். நம்முடைய உணவு ஒரு தட்டில் எடுக்கிறோம்னா ஒரு 60% 70% வந்து புரோட்டீன் ஃபுட்டாகவும் ஃப்ரூட்ஸாகவும் இருக்கணும். நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பெண்கள்லாம் ஒரு 55 வயசில் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3,75,000 தோசை சுட்டுருப்பாங்க. தினம் சுட்டு சுட்டு காலையில் 15 தோசை, ராத்திரி 15 தோசை, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இவ்வளோ பெரிய குண்டால தோசைமா வரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் இட்லி தோசை மாற்றி மாற்றி. வேணாம், இனிமேல் தோசைக்கு அரைக்காதீங்க. தோசைக்கு அரைச்சி வீட்டில் வைக்கிறது என்னைக்காவது திருவிழா அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்னைக்கு நமக்கு இட்லி வேணும்னு வச்சுக்கலாம். இட்லி சிறப்பான உணவு தான், ஆனால் யாருக்கு? குட்டீஸ்க்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இட்லி கொடுங்க, தப்பே இல்லை. 50 தாண்டிட்டோம் 45 தாண்டிட்டோம் அப்படின்னாலே இட்லி தோசை ஒரு ஃபங்க்ஷனலா ஒரு ஏதாவது ஒரு திருவிழாக்களில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். மற்ற நேரம்லாம் அப்போ என்ன சார் சாப்பிட்றது? நான் ஒருத்தட்ட ஒரு மீட்டிங்கில் ரொம்ப வேகமாக சொல்லியிருக்கேன் சார். இவ்வளோ நிறைய ஒரு கப்பு நிறைய சுண்டல், ஒரு பெரிய கப்பில் இந்த தாய்லாந்துல எல்லாம் கொடுப்போம் பெரிய டபரால சூப்பு, சுண்டல், கொஞ்சம் சூப், கொஞ்சம் பழத்துண்டுகள், முட்டை 1 or 2 புரோட்டீன் வேணும் இல்லையா, அதுக்கு 2 முட்டை. இல்லை சார் நான் மரக்கறியாளர், அப்போ முட்டைக்கு பதிலாக வந்து பன்னீர், இல்லை சோயா பன்னீர், நிலக்கடலை, அப்படி உங்கள் தட்டில் கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் சாலட், கொஞ்சம் சூப்பு, கொஞ்சம் முட்டை அப்படின்னு. ஒருத்தர் இருந்துச்சு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படிங்கிறார். டாக்டர்னாலே இப்படி கேள்வி கேட்கணும்னா, டே இதுதான்டா ஃபுட்டு, இது மட்டுமே சாப்பிடணும், அப்போ பசிக்குமே. மனசுல இந்த சோத்தை பார்த்து பார்த்து அரிசியை இட்லியை பார்த்து அதை சாப்பிடலைன்னா பசிக்கும்னு மனம் நினைக்குது. நமக்கு சின்ன பிள்ளையில என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, வயிறு முட்டை சாப்பிடு. வயிறு முட்டைலாம் சாப்பிடவே கூடாது, பசிக்குதான், பசித்து புசி. பசி இல்லைன்னா சாப்பிடாதேங்கிறான். அப்போ பசித்து புசிக்கும் போது கொஞ்சம் உணவு இருந்தால் போதும். நம்முடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன போய் 15 கிலோமீட்டர் ஓடிட்டா வரோம், அதிகபட்சம் தினம் 5 கிலோமீட்டர் எப்படியாவது நடந்துருக்கமேனு வேணும்னு மார்னிங்கில் நடக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்குது. மீதி நேரம்லாம் கம்ப்யூட்டரில் உட்காரோம், இல்லை ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறோம். நமக்கு அவ்வளவு கார்போஹைட்ரேட் தேவையில்லை. நம்ம உணவு புரதம் அதிகம் உள்ளதா. இப்போ நீங்கள் இங்கே இருக்கவங்கள சராசரி எடைன்னு பார்த்தா 60 கிலோ இருக்கும். 60 கிலோ வெயிட்டு தான் பெரும்பாலானவர்கள் 60லேருந்து 70 இருப்பீங்க. அப்போ 60லேருந்து 70 கிலோ எடை உள்ளவர்களுக்கு 60 கிராம் புரோட்டீன் வேணும். 1 கிலோவுக்கு 1 கிராம் மனசில் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அவ்வளோ புரோட்டீன் எடுக்கிறோமா? இல்லை. ஆனால் புரோட்டீன் தான் இம்யூன் பில்டர்ஸ், நமக்கு எதிர்ப்பாற்றல் கொடுக்கிறது. புற்றுநோய் வராமல் தடுக்கணும், சர்க்கரையினால் பிற நோய்கள் வரக்கூடாது, எல்லா இம்யூன் சிஸ்டமும் புரோட்டீனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த புரோட்டீனை மிகச்சிறப்பாக எடுக்கணும்னா நீங்கள் முட்டையோ சோயாவோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். தயவு செய்து இட்லி தோசை பூரி பொங்கல்ங்கிற விஷயம்லாம் ஒரு சிறப்பு உணவுகளாக என்னைக்காவது ஹோட்டலில் போய் குடும்பத்தோட மகிழ்ந்து சாப்பிட்றீங்களா, இல்லை ஏதோ ஒரு கல்யாண வீடா, அன்னைக்கு போய் சாப்பிட்டுக்கோங்க. மற்ற நேரங்களில் வீட்டில் சாப்பிடக்கூடிய விஷயமா இந்த மாதிரி உணவு இருக்கட்டும்.